ஹலோ ஃபார்மர்ஸ் மீடியில் எதை பற்றி போகிறோம்னா எஃப்கோ பிராண்டை சேர்ந்த நானோ டிஏபி அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் 8% பாஸ்பரஸ் 16% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் என்னென்ன வளர்ச்சி மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதை பயன்படுத்தும் போது பயிர்களில் ஒளிச்சேர்க்கை வந்து அதிக அளவு நடக்குது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிக அளவு நடக்கிறது மூலிமா வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்குது. வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருந்து வேர்கள் உறிஞ்செடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அளவும் அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி மண்ணில் அதிகமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்செடுத்து பயிர் வளர்கிறதுனால பயிர்களுக்கு இந்த ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அந்த பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் அந்த பயிருக்கு பாஸ்பேட் சத்து அதிக அளவு கிடைக்கிறதுனால அந்த பயிரோட நிறம், அதாவது பச்சை நிறம் வந்து ரொம்பவே டார்க்கர் க்ரீனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்பவே டார்க்கர் க்ரீனாக இருக்கக்கூடிய இலைகளை கொண்ட எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் சரி, அந்த பயிருக்கு ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் எல்லாமே ரொம்பவே குறைந்த அளவு தான் இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா ரொம்ப கருமையான பச்சை நிறத்தை கொண்ட பயிரோட செல்வாள்கள் வந்து ரொம்பவே திடமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு சாதாரண பூச்சி தாக்குதலுமே அதிக அளவு உடனே ஏற்படாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலயமா பயிரோட மகசூல் எந்த மாதிரி அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து பயிர் உட்கொண்டு வளர்கிறதுனால பயிரில் பக்க கிளைகள் வந்து அதிக அளவு தூண்டி விடப்படும். ஸோ அதிக அளவு பக்க கிளைகள் தூண்டி விடப்படுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பக்க கிளைகள் எல்லாத்துலேயுமே அதிகமான மொட்டுகள் உற்பத்தி எடுக்க செய்யுது. ஸோ அதிகமான பூக்கள் வர்றதுனால எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரோட மகசூல் வந்து மறைமுகமாக அதிகரிக்க செய்யுது. அண்ட் பூக்கள் பூக்கிறது வரதான் இதோட செயல்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ பூக்கள்லாம் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கனாலும் காய்களோட சைஸ் அதிகரிக்கிறதுக்கும் காய்களோட வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பாஸ்பேட் சத்து கிடைக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் அதிக அளவு நடக்கும். ஸோ இது அதிக அளவு நடக்கிறதுனால காய்களுக்கு கிடைக்க தேவையான சத்துக்கள் எல்லாமே வேகமாக கிடைக்கும். ஸோ அதனால் காய்கள் வந்து வேகமாக வளரும். அண்ட் அதே நேரத்தில் நைட்ரஜன் இருக்கிறதுனால காய்களோட சைஸ் வந்து பெரிதாக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் செய்கிறதுனால இது வந்து ஒரு மறைமுகமான மகசூலுக்குன்னு கூட நம்ம குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்தணும்னா பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில அசௌகரியத்தை கூட நம்மளால் பயிரை தாங்க வைக்கிறதுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து பயிரை மீண்டெழ வைக்கிறதுக்கு முடியும். அதாவது நம்ம அதிகமான அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது பயிர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து பயிரை மீண்டெழ வைக்கிறதுக்கும் அதிக வறட்சி மற்றும் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய நேரத்தில் பயிரோட வளர்ச்சி குன்றி காணப்படும். அதாவது வளர்ச்சி வந்து தற்காலிக தடையை அடைஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அதிகமான பக்கைகளில் தூண்டிவிடப்படும். ஸோ அதிகமான பக்கைகளில் தூண்டிவிடப்படுறதுனால பயிர் வந்து சுலபமாக அந்த அழுத்தத்துலேருந்து மீண்டெழுந்து அதிகமான துளிர்ச்சி பயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை அடையும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு எந்த ஒரு பூவகை பயிராவோ பழவகை பயிராவோ காய்கறி பயிராவோ இருக்கும் பட்சத்தில் அந்த பயிர்களில் பூக்கள் எல்லாமே பூக்கிறதுக்கு முந்தின பருவமான பட்டிங் ஸ்டேஜ், அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய டைமில் தாவர நிலை வளர்ச்சியில் மொட்டுகள் எடுக்கக்கூடிய டைமில் நம்ம சரியாக ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமான கொப்புகளில் மொட்டுகளோட எண்ணிக்கைகளை அதிகரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பூக்கக்கூடிய டைமில் பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும். ஒரு கொப்புக்கான அளவுலேயும் பூக்களோட எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். ஒரு செடின்னு பார்க்கும்போதும் பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால மறைமுகமாக இது வந்து மகசூல் அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 4 ml வரை பயன்படுத்தலாம். அதாவது சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 200 லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 400 ml 800 ml வரை தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமான 2 ml இல்லைனா அதிகபட்சமான 4 ml பயன்படுத்துகிற காட்டிலும் ஆவரேஜாக 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற விகிதத்தில் பயன்படுத்தலாம். அண்ட் இது கூட நீங்கள் மற்ற எந்த ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரோ சேர்த்து பயன்படுத்த மூலமா பயிருக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடையுமே நீங்கள் வந்து சரி செய்யலாம். அண்ட் இன்னொன்று நானோ டிஏபி அப்படிங்கிறது வந்து டிஏபிக்கு முழுவதும் மாற்றாக ஃபாலிக் ஸ்ப்ரேவை மட்டும் பயன்படுத்தக்கூடியது கிடையாது. நீங்கள் ஃபாலிக் ஸ்ப்ரேவை பயன்படுத்துகிற வந்து பயிருக்கு ஒரு 50லேருந்து 75% வரை ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யும். அண்ட் அதுக்கான முழுமையான ரிசல்ட்டையுமே பயிர்களில் தென்பட வைக்கும். ஸோ நீங்கள் வந்து நானோ டிஏபி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற காரணத்தினால டிஏபி மண்ணில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. நீங்கள் நானோ டிஏபி ஸ்ப்ரே பண்ணும்போது மண்ணில் பயன்படுத்தக்கூடிய டிஏபியோட அளவை 4க்கு 1 பங்கு பயன்படுத்தினா போதும். ஸோ மீதமுள்ள 3 பங்குக்கு நீங்கள் ஃபாலிக் ஸ்ப்ரேவை பயன்படுத்துகிறதே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த நானோ டிஏபி ஃபெர்டிலைசரை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி நூறு சத்து மருந்துகளும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். நம்ம குறிப்பிடக்கூடிய பயன்கள் வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே கிடைக்கும். அண்ட் இது ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது
1/2 லிட்டர் வந்து ரூ. 200 300 விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.